அரசியல் கூட்டங்களுக்கு தடை வச்சுட்டே வராங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னதை சொன்னபடி செய்யும். நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். நீங்க உயர் நீதிமன்றத்துல சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி கூப்பிடுங்க, எங்க தலைவர் அதுல பங்கேற்பாங்க, நயினார் அவங்க அதுல எஸ்ஓபி பத்தி பேசலாம்னு சொன்னீங்க, பேசுங்க. அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கலாம்னு சொன்னீங்க, அதை முதல்ல செய்யணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு 12ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வராங்க. ஒரு குழப்பம் தான் இருக்கு, பர்மிஷன் கொடுக்குறாங்களா, பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 170 தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழப்பம் நாமக்கல்ல கொடுக்குறாங்களா இல்லையா? அதனால முதலமைச்சருடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்க ஏத்துக்கிட்டேன்னா எஸ்எம்பி போடலாமா, ஏத்துக்கிட்டோம். அதுக்காக ஒரு வாரம் பொறுத்திருக்காம பொறுத்திருக்கிறோம், 10 நாள் பொறுத்திருக்காம பொறுத்திருக்கிறோம், அதுக்காக 6 மாசம் பொறுத்திருக்கா எப்படி? முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க, 2-3 நாட்கள் எஸ்ஓபி பிரேம் பண்ணிட்டு தமிழக மக்கள் முன் வைப்போம். மக்களை ஏத்துக்குவாங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் ஏத்துக்குவாங்க. அதன்படி எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம். நாங்க எஸ்ஓபி வர்றதே தவறுன்னு சொல்லிட்டாங்க, ரெடி. அதுக்கு ஒரு 5 நாள் பொறுத்து சொல்றீங்க, அதுக்கும் ரெடி. பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது? எங்க மாநில தலைவர் யாத்திரையே எங்களுக்கு இன்னைக்கு டேட் கன்ஃபியூஷனா இருக்குது, இடம் கன்ஃபியூஷனா இருக்கு. இவ்வளவு குழப்பத்துல ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி சார்? இந்த விவகாரத்துல குறிப்பா கரூர் வழக்குல அரசுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசி நரித்தன வேலையை எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. இந்த நேரத்துல கூட்டணிக்காக அவர் பேச இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. என் கருத்து எல்லாமே அண்ணன் டிடிவி அவர்கள் கருத்து வச்சாங்கன்னா எல்லாமே மக்கள் மன்றத்தில் இருக்கு. ஆனா டிடிவி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு. அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு ஏற்புடையது. அது ஓகேன்னா அண்ணன் தம்பி இடையில சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லாம இருக்கு. டிடிவி அண்ணன் மேல மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் மறந்து வைத்திருப்பேன். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை என்னை பற்றிய சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது அவருடைய கருத்தாக தவறு கிடையாது. எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில்